நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போறோம். வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிளில் வந்து பார்க்கும்போதே நமக்கு என்னன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்க கேஸ் கம்ப்ரஷன் சைக்கிள் ஆர் ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளோட கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணும்போது வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிளுக்கு சிஓபி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. பெல் கோல்மன் சைக்கிளை விட வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் சிஓபி அதிகமாக இருக்கு. ஏன் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது லேட்டன்ட் ஹீட் சிஓபி ஆஃப் வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் வந்து லேட்டன்ட் ஹீட் இன்வால்வ் ஆயிருக்கு. இதில் சிஓபி ஆஃப் கேஸ் இல்லை சென்சிபிள் ஹீட் மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்புறம் மாஸ் ஆஃப் த வேப்பர் வந்து மாஸ் ஆஃப் த கேஸை விட கம்மியாக இருக்கு. ஒர்க் டன் பை கம்ப்ரஷன் பை த வேப்பர் வந்து ஒர்க் டன் பை கம்ப்ரஷன் பை கேஸை விட கம்மியாக இருக்கு அப்படின்றது காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது 4 ப்ராசஸையும் பார்க்குறாங்க. 4 ப்ராசஸையும் பார்க்கும்போது 1 to 2 வந்து கம்ப்ரஸரில் நடக்கிற ப்ராசஸ். இங்கே கவனிச்சிங்கன்னா பிஹெச் டயக்ராமில் இன்க்ளைண்டாக இருக்குது, டிஎஸ் டயக்ராமில் ஐசோட்ரோபிக் ப்ராசஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ 2 to 3 வந்து கண்டென்சர் ப்ராசஸ், அது வந்து ஐசோபாரிக் ஹீட் ரிஜெக்ஷன். மேலே இருக்கிற ப்ராசஸ் வந்து ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ ஹீட் ரிஜெக்ஷன்னா அப்படின்னா என்னென்னா அம்பை வந்து வெளியே விடலாம். இந்த ஹீட் ரிஜெக்ஷன் அப்படின்றத நம்ம அம்பு வெளியே விட்டால் வச்சுக்கேன், அப்போ நமக்கு ஹீட் ரிஜெக்ஷன் அப்படின்னு தெரியும். அது மேலே இருக்கனால அதுதான் அதிகமான வேல்யூன்றது தெரியும். அடுத்தது எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் த்ராட்டில் வால் நடக்குது, அது ஐசென்தால்பிக் எக்ஸ்பான்ஷன். அங்கே வந்து லிக்விட் ரெஃப்ரிஜரேஷன் தான் வரும். ஏன்னா கண்டென்சர் ப்ராசஸில் இங்கே என்ன கிடைக்கும்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக லிக்விட் வந்துடும். ஸோ அதனால் அங்கே லிக்விட் ரெஃப்ரிஜரேஷன் தான் வந்து எக்ஸ்பான்ஷன் டிவைஸில் இதுவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எவாப்ரேட்டர் வந்து ஐசோபாரிக் ஹீட் அடிஷன் டு த லிக்விட் ரெஃப்ரிஜரேஷன். இங்கேயும் லிக்விட் தான், அங்கே லிக்விட்னா இங்கேயும் லிக்விட் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐசோபாரிக் ஹீட் அடிஷன் டு த லிக்விட், இங்கே வந்து இப்படி அம்பு போட்டு ஹீட் அடிஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 4 ப்ராசஸ் தான் நடக்குது. கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பான்ஷன். கம்ப்ரஸர் ஃபஸ்ட்டு, அப்புறம் கண்டென்சர் எம்முக்கு அப்புறம் என் வரும், அப்புறம் எக்ஸ்பான்ஷன் வால், அப்புறம் எவாப்ரேட்டர் எக்ஸுக்கு அப்புறம் வி. ஸோ இதான் 4மே அந்த ஞாபகம் வச்சுருது. இப்போ சிஓபி கண்டுபிடிக்கும் H1 - H4. H1 - H4 அப்படின்றது ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட்டு, H2 - H1ன்றது ஒர்க் டன். ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் பை ஒர்க் டன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க கேட் எக்ஸாமில். அப்போ ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் என்ன அப்படின்னா எம் டாட் H1 - H4 கிலோ வாட்டில் கிடைக்கும். ஒர்க் இன்புட் வந்து H2 - H1 கிலோ ஜூல் பெர் கேஜியில் கிடைக்கும். பவர் இன்புட் வந்து எம் டாட் இன்ட்டு ஒர்க் இன்புட் கட்டினா கிலோ வாட்டில் கிடைக்கும். வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு வால்யூம் ஆஃப் என்ட்ரி டிவைட் பை 5P4D2L இன்ட்டு N/60 இன்ட்டு K. இதில் வந்து வால்யூம் ஆஃப் அட் என்ட்ரி எப்படி கண்டுபிடிக்கும்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் த என்ட்ரி ஆஃப் த கம்ப்ரஸர் இன் மீட்டர் கியூப் பெர் கேஜி கண்டுபிடிப்போம். ஒர்க்கிங் ஃப்ளூயிடு அட் என்ட்ரி வந்து சேச்சுரேட்டட் லிக்விடாக இருக்கும். எக்ஸ்பான்ஷன் ஒர்க் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும் கம்பேர்ட் டு த கம்ப்ரஸர் ஒர்க். அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் வேரியபிள் பார்க்க போகிறோம். இங்கே வந்து எவாப்ரேட்டர் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணுறோம், கீழே இருக்கவனா இன்னும் கீழே கொண்டு போகிறோம். கண்டென்சர் ப்ரெஷர் அதிகப்படுத்திப்போம், மேலே இருக்கணும் மேலே கொண்டு போகிறோம், மேலே இருக்கணும் மேலே கொண்டு போகிறோம், கீழே இருக்கணும் இன்னும் கீழே கொண்டு வரோம். இல்லாட்டி சூப்பர் ஹீட்டிங் பண்ணி பார்க்குறோம். சூப்பர் ஹீட்டிங் இன்சைட் த எவாப்ரேட்டர், சூப்பர் ஹீட்டிங் அவுட் சைட் த எவாப்ரேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கணும் கீழே கொண்டு போனாலும் மேலே இருக்கணும் மேலே கொண்டு போனால் ரெண்டும் ஒரே எஃபெக்ட் தான் தருது. ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் வந்து கம்மியாகுது, ஒர்க் டன் இன் கம்ப்ரஷன் வந்து அதிகமாகுது. ஸோ வந்து நமக்கு ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் வந்து கம்மியாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சிஓபிக்கு ஃபார்முலா இருக்குது. சிஓபிக்கு வந்து ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் வந்து மேலே இருக்கும் கம்மியாகிறான், கீழே இருக்கும் அதிகமாகிறான். அப்போ இவன் ஆட்டோமேட்டிக்காக சிஓபி வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்றதான் ஒரு புரிதல். 3மே செட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கண்டென்சர் லோடும் அதிகமாகுது, டெம்பரேச்சர் ஆஃப் த டிஸ்சார்ஜ் ஆஃப் கம்ப்ரஸர் அதிகமாகுது, வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி கம்மியாகுது. ஸோ இது வந்து செட்டாக கண்டென்சர் லோடும் டெம்பரேச்சரும், கண்டென்சர் லோடும் டெம்பரேச்சரும், டெம்பரேச்சர் ஆஃப் த கம்ப்ரஸர் இது கம்ப்ரஸரு, இது கண்டென்சர். கண்டென்சர் லோட்னா ப்ரெஷர் தான். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் பிஹேவியர், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் செட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி வந்து இவனுக்கு உல்டாவாக ஞாபகம் வரும். ஸோ வந்து 6 விஷயம் அந்த 3 ஒரு செட்டு, இந்த 2 ஒரு செட்டு, இந்த 1 ஒரு செட்டு. அதாவது ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் கம்மியாகுது, ஒர்க் டன் வந்து அதிகமாகுது, ஆனால் சிஓபி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. லோடட் கண்டென்சரும் டெம்பரேச்சர் ஆஃப் கம்ப்ரஸரும் அதிகமாகுது, வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி கம்மியாகுது. இது மொத்தமாக 12 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் அதிகமாகுது உல்டாவா. ஸோ அப்போ வந்து இது 3மே செட்டு. ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் அதிகமாகுது, ஒர்க் டன் வந்து கம்மியாகுது, அதனால சிஓபி அதிகமாகுது. அது 3மே செட்டு சூப்பர் ஹீட்டிங்கில். கண்டென்சர் லோடு வந்து சேம் தான், 3த்துக்கும் ஒரு டெம்பரேச்சரும் சேர்ந்துமே 3மே சேம் தான். ஆனால் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி இங்கே ரிமைன் அன்எஃபெக்டட். ஸோ இந்த 6ம் 18 விஷயத்தை ஈஸியாக வச்சுக்கலாம். சூப்பர் ஹீட்டிங் இன்சைட் த எவாப்ரேட்டர் பண்ணோன்னா ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ட்ரை கம்ப்ரெஷன் வந்து என்ஷூர் பண்ணலாம். ஆனால் சூப்பர் ஹீட்டிங் அவுட் சைட் த எவாப்ரேட்டர் பண்ணிங்கன்னா ட்ரை கம்ப்ரெஷன் மட்டும் தான் என்ஷூர் பண்ணுவோம், ரெஃப்ரிஜரேட்டர் எஃபெக்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா வேப்பர் கம்ப்ரெஷனில்
ஓட கேஸ் ரெஃப்ரிஜரேஷனை கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணி அதோட பாகுபாடுலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேப்பர் கம்ப்ரஷன் ப்ராசஸில் 4 விதமான ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 விதமான ப்ராசஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் வேரியபிள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டாபிக் பை டாப்பிக்காக பார்க்கும்போது நமக்கு சூப்பரான புரிதல் வரும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.